வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! முருகன நெனச்சாலே பயமா தான் இருக்கு, பதட்டமா தான் இருக்கு. என்னன்னு சொல்லு? முருகர தமிழ் கடவுள்னு சொல்லவா? வடக்குல இருந்து பிறந்தான்னு சொல்லவா? பாணி நார்த்து, ஒர்சி அப்படின்னு சவுத்தா? என்னடா சொல்றீங்க? சின்ன வயசுலேருந்து முருகன தான்டா கும்பிட்டுட்டு இருக்கோம். முப்பாட்டம் முருகன், தமிழ் கடவுள் முருகன் தான்டா சொல்லி வளர்ந்தோம். இப்ப என்னடான்னா கேட்டா சவுத்துல பிறந்தாங்கீங்க, சவுத்துல கும்பிடுறோம், நார்த்துல வளர்ந்தாங்கங்கிறீங்க. என்னடா சொல்றீங்க? புரியல. இவங்க சொல்றத கேட்டாலே எனக்கு முருகன் நெனச்சாலே ரொம்ப பதட்டமா வருது. பாவம் அவரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஓகே. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சித்தாந்த மோதலா? இல்லன்னா 2 தனிப்பட்ட திரைப்படத்துல சம்பாரிக்கிறதுக்காக கிளப்பி விடப்பட்ட மோதலா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவர் காட் ஆஃப் வார்ன்னு இறக்குறான், நான் தமிழ் முருகன்னு இறக்குறேன்டா. இப்போ வந்து பின்னாடி சித்தாந்தம் ஒளிஞ்சிருக்கா? இல்லன்னா என்ன சொல்றது? பிசினஸ் ஒளிஞ்சிருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலங்க. உண்மைய சொல்றேன். உண்மையாலே ஒருத்தன் இந்த மாரி காட் ஆஃப் வார்ன்னு இறக்குறான். ஓகே. அது வந்து சரியா இருக்கிற மாரி எனக்கு தெரியல. என்ன பொறுத்தமட்டும் எனக்கு தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு கருத்து இருக்கலாம். எனக்கு அது சரியா படல. பட் ஆனா இந்த சைடு இறக்குறவங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் முருகன் நாங்களும் இறக்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறாய்ங்க. இது என்ன போட்டிக்கு போட்டி பிசினஸா இப்படி பேச வைக்கணும் அப்படிங்கிற மாரி அவசர அவசரமா தமிழ் முருகன் வந்துச்சா? இல்லன்னா உண்மையிலேயே பிசினஸ் கன்டென்ட் எடுத்தானா? இல்லன்னா உண்மையா சித்தாந்த ரீதியா அடிக்கிறாய்ங்களா? அப்படிங்கிறத நம்மளோட சின்ன மூளையால புரிஞ்சுக்கிட முடியலங்க. அதான் உண்மை. என்னவா இருந்தாலும் முருகன மட்டும் நம்ம நீட்டா கும்பிட்டு போவோம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஃபீல்.